திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அப்போது ஆட்சியில் இருந்த திமுக அரசு அதற்கு எதிராக செயல்பட்டது. நீதிமன்ற உத்தரவு இருந்தும் பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அரசு செயல்பட்டதாக பல இந்து அமைப்புகளும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் மதுரையை மையமாக கொண்டு பெரிய அளவில் மக்கள் எழுச்சி உருவானது. பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. மத நம்பிக்கைகள் தொடர்பான விஷயங்களில் அரசு தேவையற்ற தலையீடு செய்வதாக அப்போது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அந்த விவகாரம் வெறும் சட்ட பிரச்சினையாக மட்டும் இல்லாமல் மக்களின் உணர்வுகளுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய விவகாரமாக மாறியது. குறிப்பாக மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த பிரச்சினை பரவலாக பேசப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதாக அரசியல் விமர்சகர்கள் கூறினர். மத நம்பிக்கைகளுக்கு எதிரான அணுகுமுறையாக இதை பலர் பார்த்தார்கள். அதன் தாக்கம் தேர்தலிலும் பிரதிபலித்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. குறிப்பாக மதுரை பகுதிகளில் திமுக எதிர்பார்த்த அளவிலான ஆதரவை பெற முடியாமல் போனதற்கு இந்த விவகாரமும் ஒரு காரணமாக இருந்ததாக சில அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்தனர். மக்களின் மத உணர்வுகளை புறக்கணிக்கும் எந்த அரசும் அரசியல் ரீதியாக பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஆட்சியில் இருக்கும் தாவேகா அரசு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது உண்மையாக இருந்தால் கடந்த ஆட்சியின் பாதையையே தற்போதைய அரசும் தொடர்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவையும் பக்தர்களின் கோரிக்கையையும் எதிர்த்து செயல்படுவது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கும் என பலரும் எச்சரித்து வருகின்றனர். மக்களின் மத நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் தொடர்பான விஷயங்களில் அரசுகள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் வலியுறுத்துகின்றனர். இல்லையெனில் மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து அது பெரிய அரசியல் எதிர்ப்பாக மாறும் அபாயம் இருப்பதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர். கடந்த காலத்தில் ஏற்பட்ட எதிர்விளைவுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் அதே பாதையில் தொடர்ந்தால் அதன் விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய நிலை உருவாகலாம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.